திதி யோகம் கரணம் அஸ்ட்ரோ ஆன்லைன் நேரில் அனைவருக்கும் ரோஹிணி தீனா ஸ்ரீனிவாசனின் அன்பான வணக்கம். எனக்கு இந்த அற்புதமான திதி யோக கரண ஜோதிட முறையை கற்றுக் கொடுத்த என் குருநாதர் பேராசிரியர் சௌபாக்கியமணி மன்னனை அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. நாம் இன்றைய பதிவில் குல தெய்வ வழிபாடை பற்றி விரிவாக பார்க்கலாம். வழிபாடுகளிலேயே குல தெய்வ வழிபாடு மிகவும் முக்கியமானதாகும். குல தெய்வத்தின் அனுகிரகம் இருந்தால்தான் எந்த ஒரு செயலும் வேண்டுதலும் வெற்றி பெறும். நாம் ஒரு பரிகாரம் செய்கிறோம் என்றால் அதற்கு குலதெய்வத்தின் உறுதுணை மிகவும் அவசியமாகும். ஸோ நம்ம எப்பவுமே பரிகாரம் பண்ணும்போது என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு உங்கள் குலதெய்வத்தை மனதார நினச்சிக்கோங்க. இல்லை குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்கள் பரிகாரத்தை ஆரம்பிங்க. அப்படி பண்ணிங்கன்னா அந்த குலதெய்வம் அனுமதி அளித்தால்தான் அந்த பரிகாரம் வேண்டுதல் பலிக்கும். இப்போ ஒரு திருமணம் ஆகட்டும், குழந்தை பிறப்பாகட்டும், வேலை வாய்ப்பாகட்டும், கல்வி, வீடு கட்டுதல், நோய் பாதிப்பு, இப்படி எல்லாவற்றுக்கும் குலதெய்வத்தின் அருள் மிகவும் முக்கியமானதாகும். இந்த குலதெய்வ வழிபாடு எவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம் என்றால், 9 கிரகங்களில் புதன் பகவான் தான் குலதெய்வத்தை குறிக்கும் கிரகம். இந்த புதன் கிரகம் எப்போதெல்லாம் பலமாக இருக்கிறதோ அப்போதெல்லாம் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலாம். புதன்கிழமை, குறிப்பாக புதன்கிழமை, புதன் ஹோரை, புதனின் நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதி, புதனின் நாமயோகங்களான பிரீத்தி, விருத்தி, சிவம் ஆகிய நாமயோகம், கரணங்களான கிம்ஸ்துக்கனம் கரணம், திதிகளில் அமாவாசை, இவையெல்லாம் குலதெய்வ வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்ததாகும். குலதெய்வ வழிபாட்டின் போது நம் முன்னோர்கள் பித்ருக்கள் எல்லாரும் நமக்காக இந்த பூவிலையில் வருவார்கள். குறிப்பாக அமாவாசை திதியில் நாம் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்வது மிக மிக நல்லது. ஏனென்றால் நம் முன்னோர்கள் பித்ருக்கள் எல்லாரும் நமக்காக இந்த பூவுலகில் வருவார்கள். எப்போது? அமாவாசை திதியன்று. அவர்களின் ஆசையும் நமக்கு மிக மிக இன்றியமையாதது. நாம் எதற்காக திதி தர்ப்பணம் செய்கிறோம் என்றால், அன்றைய தினம் சந்திரனின் கதிர்வீச்சுகள் இந்த பூமிக்கு வராது. சந்திரன் என்றாலே நம்ம என்ன சொல்லுவோம், உணவுக்கு உண்டான கிரகம், மனத்திற்கு உண்டான கிரகம், நீருக்கு உண்டான கிரகம். ஸோ நம் தர்ப்பணம் என்ன பண்ணுறோம், பிண்ட தர்ப்பணம் நீர்நிலையில் நம்ம பண்ணுறோம். மனதை ஒருமுகப்படுத்தி நம் முன்னோர்களை நினைத்து நாம் வழிபட வேண்டும். வீட்டிலும் நாம் முன்னோர்களை நினைத்து படையல் செய்து வழிபாடு செய்யலாம், அவர்களை நினைத்து வழிபாடு செய்யலாம். அப்படி செய்யும்போது நம் முன்னோர்கள் அவர்களின் புண்ணிய கணக்கை நமது குலதெய்வத்திடம்தான் சமர்ப்பிப்பார்கள். நம் குலதெய்வம் வாயிலாக நம் முன்னோர்களின் பாவ புண்ணிய கணக்கு நம் குலதெய்வத்திடம் தான் சென்றடையும். ஸோ குலதெய்வத்தின் வாயிலாக தான் நமக்கு அந்த பாவ புண்ணிய கணக்கு நம்மை சேரும். ஸோ அவசியம் நாம் அமாவாசை திதி என்று குலதெய்வ வழிபாடை மேற்கொள்வது மிகவும் சிறந்தது. நேயர்களே, உங்களுக்கு இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.